அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேஜி யூடியூப் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு சமையல் விநாயகர் சதுர்த்திக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொங்கல் வச்சுருக்கேன். பொங்கல், கடலை, சாம்பார் சாதம், கேரட்டு, பீன்ஸு, மாங்காய் சேர்த்து, ஒயிட் ரைஸு, சாம்பார், கோசு பொரியல், பீன்ஸு பொரியல், பைத்தம்பருப்பு பாயாசம், அப்பளம், இனிப்பு கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, மசால் வடை, பருப்பு வடை, மெது வடை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சமையல். இது பாருங்கள், தேங்காய், மல்லாட்டை, சர்க்கரை, முந்திரி பருப்பு, சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஒரு இனிப்பு கொழுக்கட்டை போட்டால் இது ஒரு மாடலு, பூர்ண கொழுக்கட்டையும் இதில் ஒரு மாடல் வச்சுருக்க பாருங்கள். உள்ளே வச்சுருக்கிறது வேறு வேறு. எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மெதுமெதுன்னு நைஸாக இருக்கும் பாருங்கள். கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இங்கே பாருங்கள், குக்கரில் முழுகிற அளவுக்கு கல்லை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு சேர்த்து இங்கே பாருங்கள், பொங்கல் வைக்கிறதுக்கு பால் காஞ்சிட்ருக்கு. அரிசி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. 6 விசில். இங்கே பாருங்கள், பொங்கலுக்கு பச்சரிசி, பச்சை பருப்பு எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். குக்கர் மூடி ஒரு 3 விசில் வந்தால் போதும். பாருங்கள், பொங்கல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வெல்லம் சேர்த்து பொங்கல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பாயாசம், கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, இங்கே பாருங்கள், பூர்ண கொழுக்கட்டை, பருப்பு வடை, உளுந்து வடை, பீன்ஸ் பொரியல், கோஸ் பொரியல், அப்பளம். இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடியாக இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, மாங்காய், சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸ், நாட்டு சக்கரை சேர்த்து பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அச்சில் தான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மல்லாட்டை,
பச்சைப்பருப்பு, எள்ளு, தேங்காய் எல்லாமே வெல்லம் சேர்த்து மாவு கலந்து இனிப்பு கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள், சூப்பராக எல்லாமே நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து தேங்காய், வெல்லம், மல்லாட்டை சேர்த்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பெல்லாம் ஒன்றும் பாதியமாக உடைச்சிருக்கேன், அதனால தான் மேலே அது மாதிரி தெரியுது. பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பும் சேர்த்து மேலே அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். செஞ்ச பாருங்கள், நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.